மூணார் எஸ்டேட் தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு டிஇடபிள்யூ யூனியன் ஏஐடியூசி சார்பாக கேடிஹெச் கம்பெனியிடம் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக டியூடபிள்யூ யூனியன் தலைவர் எம்.ஒய். அவுசேப் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 2500க்கு மேலான தொழிலாளர்கள் பேட்டரி மிஷின் கண்ணந்தேவன் கம்பெனியில் வாங்கிட்டு அந்த 2500 பேர் மிஷின் வாங்கும்போது ஒரு மிஷினுக்கு 17,000 ரூபா, அரசாங்க சப்சிடி 8,000 ரூபா, போக உள்ள பணம் கண்ணந்தேவன் கம்பெனி மேனேஜ்மெண்டார் மாதம் தொழிலாளி கணக்கில் பிடிக்குது. இப்படியுள்ள திட்டம் கண்ணந்தேவன் கம்பெனியில் மட்டும்தான் இருக்குது. தலையாறு, சூரியநெல்லி 6 டிவிஷன், லோக்காடு 2 டிவிஷன், பந்தையார் 3 டிவிஷன், அங்கெல்லாம் மிஷினுகள் இலவசமாக கொடுக்கின்றது. ஒரு பைசாவும் தொழிலாளி கொடுக்க வேண்டாம். இங்கே காசு பிடிக்குது. அது மட்டுமல்ல, இங்கே இந்த மிஷின் வச்சு வெட்டும்போது நியாயமான விலை கொழுந்து கம்பெனியை கொடுக்கவில்லை, எடுக்கக்கூடிய பணம். ஆகவே இந்த யூனியன் வச்சிருக்கிற கோரிக்கை, இந்த மிஷினுக்கு கம்பெனி பிடிச்ச காசு சப்சிடி போகிற பணம் தொழிலாளிக்கு திரும்பி கொடுக்கணும். 1. 2, இப்போது இந்த போர் இல்லாமல் யுத்தம் இல்லாமல் வந்ததுனால கேஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப நெருக்கடி. பல எஸ்டேட்டுக்கும் கேஸ் வண்டி போகிறதில்ல. கண்ணந்தேவன் கம்பெனி முந்தையெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 6 மீட்டர் வரை கொடுக்குற கம்பெனி தான். ஆனால் இப்போது கம்மியாக்கியிருக்கு. ஒரு நாள் லீவு கொடுக்கக்கூடிய வழக்கம் எஸ்டேட்டில் இருந்தது. ஆனால் ஒரு சில எஸ்டேட்டுகள் அந்த வழக்கம் நிப்பாட்டியிருக்கு. நிப்பாட்டி இடங்களெல்லாம் திருப்பி கொடுக்கணும். இப்படி கை காசு வைக்கும்போது தொழிற்சங்க கமிட்டி தலைவருடன் நேரடியாக பேசி ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறம் கொண்டு கை காசு வேணுமா வேண்டாமா என்று தீர்மானித்ததுக்கப்புறம் தான் கை காசு வைக்கணும்னு தீர்மானிச்சிருக்கு. சம்பளம் போடுற அன்றைக்கு மத்தியானம் பிறகு லீவு தான். அன்றைக்கும் கை காசு வைக்கிறதுக்கு கம்பெனி திட்டம் போட்டுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது நிப்பாட்டலாம். ஃபோட்டோ எடுக்கக்கூடிய சிஸ்டம் கொண்டு வந்திருக்க கம்பெனி சரிதான். ஆனால் அந்த ஃபோட்டோ ஒரு தொழிலாளிக்கு சுகம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோட்டோ அதில் கேமராவில் விழுகாமல் இருந்தால் கைக்கு செலவு இது சீக்காசு இல்லை. இன்றைக்கி அதை கொஞ்சம் விழுந்தாலும் சரி, முழு முழு எடுக்கக்கூடிய குழந்தைக்கும் பைசா கொடுக்குறதில்ல. அந்த 27 கிலோக்குள்ள பைசா மட்டும்தான். இப்படி பல பிரச்சனைகள் இன்றைக்கி செங்கோடி சங்கம் 5 கோரிக்கை கம்பெனி கொடுத்துருக்கு.